நமசிவாய. மாதா மாதம் பணமந்திரம் அப்படின்றது ஆங்கிலத்திலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன மந்திரம் அப்படின்ற மாதிரி வைட் மந்த்ராஸ் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா? அதே மாதிரியே வந்து பார்த்தோம்னா, அது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்போது இந்த ஒரு மாதத்திலிருந்து, அதாவது தமிழ் மாதம் மட்டும், தமிழ் மாதம் ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்குமே தங்கம் வாங்குவதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக ஒவ்வொரு மாதத்திற்குமே வெவ்வேறு விதமான சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கொடுக்கறதுக்காக எண்ணம். ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை இது மாதம் மாதம் தொடரலாமா அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் கண்டிப்பான முறையில் சொல்லுங்கள். இதை நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு பரிச்சார்த்த முயற்சி. பரிச்சார்த்த முயற்சி அப்படின்றத விட, எதுக்காக இந்த பரிச்சார்த்த முயற்சி அப்படின்னு சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்தே நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்றது வந்து 100% இட் இஸ் நாட் கேரண்டீட். அட் த சேம் டைம் இதை நீங்கள் இந்த ஒரு மாதம், அடுத்த ஒரு மாதம், அடுத்த ஒரு மாதம், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை செய்து கொண்டே வரும்பொழுது 100% பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மாதம் ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா கூட போதும். அது தொடர்ந்து ஒவ்வொரு மாதமுமே நீங்கள் தங்கம் உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அது மாதிரியான ஒரு விஷயமாக தான் இதை அமைத்திருக்கிறேன். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு தங்கம் வாங்கக்கூடிய நேரம், நாள் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் இல்லை. இதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய தடவை கொடுத்துட்டேன். ஸோ அதனால இது வந்து அந்த மாதிரியான விஷயம் கிடையாது. தங்கம் வாங்குவதற்கு நாம என்ன மாதிரியான ரிச்சுவல்ஸ் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இதுல வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இன்க்ளூடட். இதுல வந்து பார்த்தோம்னா, உங்களுடைய அந்த நமக்கு பர்டிகுலராக இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்ஸ், அதே மாதிரி வந்து அஸ்ட்ராலஜிக்கல் பிளானட்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த வாஸ்து, அப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுடைய காக்னிட்டிவ் ஹெல்த், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சப்கான்ஷியஸ் மைண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இதை வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் கொடுத்துருக்கிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸ் பேக் சீரகத்தை வந்து தண்ணியில் போட்டு வைங்கன்னு சொல்லிட்டு, யாராவது பார்க்கலன்னா நான் அது உங்களுக்கு இப்போது கமெண்ட்டில் போடுறேன் பாருங்கள், இது டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பாருங்கள். அது வந்து பலருக்கும் இன்று நாள் வரைக்கும் செய்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதுவும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரியான விஷயமாக, அதாவது செல்வம் வருவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் அதை செஞ்சுட்டு வந்து பார்த்தோம்னா ரெகுலராக அது பணம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு மெத்தட் தான் இது. இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்குமே மெத்தட்ஸ் மாறும். ஸோ அது மாதிரியான விஷயமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப ஈஸியாக இதை வந்து நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ணிட முடியும். ஸோ இதுக்கு நமக்கு மெயினாக தேவைங்கிறது வந்து என்னென்னு பார்த்தோம்னா, அந்த பிலீஃப் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்மளால் கண்டிப்பான முறையிலே மாதம் மாதம் நமக்கு வேண்டிய ஒரு தங்கம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்டென்ட் செட் பண்ணிக்கிறது. அதாவது சங்கல்பம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்லும்போது, இவ்வளோ தங்கம் வாங்கணும், அவ்வளோ தங்கம் வாங்கணும்னு எதுவும் குறிப்பிட்ட லிமிட் வச்சுட்டாதீங்க. லிமிட்டே வச்சுக்க வேண்டாம். தங்கம் வாங்க வேண்டும். அது வந்து ஒரு காயினாக இருந்தாலும் சரி, 1000 காயினாக இருந்தாலும் சரி, அல்லது தங்க நகைகளாக இருந்தாலும் சரி, எப்படி வேணால் வரட்டும். அது நிறைய வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் மட்டும் நீங்கள் நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் மெயினாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்கள் வீட்டுடைய வடகிழக்கு பகுதி இருக்கு இல்லையா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட வீட்டுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வடகிழக்கு, அதாவது மெயினாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். மெயின் வடகிழக்கு பகுதியில் செஞ்சால் நல்லது. அது மாதிரியான ஒரு முடியலை அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒரு பூஜா ரூமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வடகிழக்கு பகுதி, ஏதாவது ஒரு வடகிழக்கு பகுதியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த வடகிழக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய, வடகிழக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிளஸ்டர்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது அழுக்கு இந்த மாதிரி இருந்தது, ஏதாவது நிறைய வெயிட் வச்சிருக்கீங்க, இது மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணுங்க. இதை செஞ்சால் தான் இந்த ஒரு விஷயம் சாத்தியப்படும். அது ஏதாவது ஒரு இடத்துல செஞ்சால் அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லா வடகிழக்கிலையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பிரதான வடகிழக்கில் நீங்கள் செய்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி இருந்தால், அந்த பிரதான வடகிழக்கில் இருக்கக்கூடியதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அது மாதிரியான ஒரு விஷயம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்ணி, கோமூத்திரம் இருக்கு இல்லையா, அது மாதிரியான ஒரு விஷயத்தையும், கோமியத்தை போட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப அவசியம். இதை க்ளீன் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். இதை எந்த நாளில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, வேறு இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு ப்ரோ டிப்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் சொல்கிறேன். அதையும் நீங்கள் காத்து இருந்து கேட்டுக்கொள்ளுங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயமாக நீங்கள் வந்து செஞ்சு வச்சிடலாம். இந்த திங்கட்கிழமை இன்றைக்கி ஆரம்பிக்கலாம். ஆனால் இன்றைக்கி தாராளமான முறையில் ஆரம்பிக்கலாம். உங்கள் வெண்கல பாத்திரம், ஈய பாத்திரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே இல்லைன்னா கிளாஸ் பவுல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. வேறு ஏதாவது எடுத்துக்கலாமான்னு நான் சொல்கிறத மீறி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். இது வந்து எப்படி நான் செய்ய வேண்டுமோ அது மாதிரியான ஒரு முறையாக சொல்கிறேன். அந்த ஒரு முறையை அப்படியே பின்பற்றுங்க, உங்களுக்கு பலன் கிடைக்கும். வெண்கலம், ஈயம், ஈய பாத்திரம்னு சொல்லுவோம்ல, ஈய பாத்திரம் இருந்தால் ஈய பாத்திரம், வெண்கல பாத்திரம் இருந்தால் வெண்கல பாத்திரம், அப்படி இல்லைன்னா ஒரு கிளாஸ் பவுல், ஏதாவது சின்ன பவுல் ஒரு இருந்ததுன்னா கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 நாளைக்கு தண்ணி சேர்ற மாதிரியான விஷயமாக இதில் வந்து சுத்தமான ரன்னிங் வாட்டர்னு சொல்லுவாங்க, டேப் வாட்டர் விட்டு வைக்க வேண்டும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து வடகிழக்கு பகுதியில் வைத்து விட வேண்டியது. தரையில் வைக்காமல் கொஞ்சம் ஒரு மாதிரி எலிவேட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அழுக்கு சேராமல் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். திங்கள், செவ்வாய், வியாழன் இந்த மாதிரியான நாட்களிலே தொடங்கலாம். இதில் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, வெண்கடுகு வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். வெண்கடுகு ஒரு பிஞ்சு, ஒரு வெண்கடுகு மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது. இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் பக்கத்தில் போயிடணும். நீங்கள் ஆல்ரெடி இன்டென்ட் செட் பண்ணிக்கோங்க, அந்த சங்கல்பம் எல்லாம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருந்தேன். அது மாதிரியான சங்கல்பம் எல்லாம் நீங்கள் மனசுக்குள்ளே செஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளுமே செய்தாலும் மனசுக்குள்ளே வந்து நீங்கள் நிறைய தங்கம் சேர வேண்டும் அப்படின்ற மாதிரியான முறையாகவும், அதற்காக இந்த ஒரு விஷயத்தை செய்கிறீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் நீங்கள் நினைத்துக் கொள்வதுங்கிறது இன்னும் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இதற்கு ஒரு சின்ன மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டியது. அந்த மந்திரம் உங்களுக்கு திரையில் வரும். நான் அது எப்படின்றத நான் சொல்லியும் காமிச்சிடுறேன். ஸோ இதில் வந்து அந்த பிஞ்ச் ஆஃப்
வெண்கடுகு எடுத்துக்கோங்க. இந்த மந்திரத்தை மனதிற்குள் நிறைய தடவை சொல்லிக்கோங்க. இது கணக்கு வச்சுக்காதீங்க. உங்களுக்கு எவ்வளோ தடவை சொல்லணும்னு தோணுதோ அவ்வளோ தடவை சொல்லுங்கள். இந்த ஒரு நாளில் வந்து நீங்கள் இவ்வளோ தடவை சொல்லணும்னு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 மினிட்ஸ் சொல்லணும்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் டே உங்களுக்கு 2 மினிட்ஸ் தான் தோணுதுன்னா பரவாயில்ல. உங்களுடைய எண்ணம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த மந்திரத்தில் போகிறதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டே தவிர, நீங்கள் வந்து இதில் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரைக்கும் கவுண்டிங் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ கவுண்டிங் இல்லை, உங்களுடைய முழுக்க உங்களுடைய எனர்ஜி லெவல்ஸ் வந்து அதில் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அந்த மாதிரியான ஒரு இது வெண்கடுகு எடுத்துக்கிறீங்க இல்லையா, விரலில் வந்து இந்த மாதிரியான விரலில் எடுத்துக்கோங்க. இந்த விரலில் வந்து வெண்கடுகு எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துட்டு ஓம் பீதவர்ணாய ஸ்வர்ண பிரதேசனாய நமக, ஓம் பீதவர்ணாய ஸ்வர்ண பிரதேசனாய நமக, இந்த மந்திரத்தினை எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ சொல்லிட்டு அந்த வெண்கடுகை அந்த தண்ணியில் போட்டு வச்சிடுறீங்க. போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்கலாம். அவ்வளோதான். வேறு ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு துளி வெண்கடுகு எடுத்து அதில் போடுறீங்க, இந்த மந்திரத்தை சொல்கிறீங்க. இந்த மந்திரத்தை மற்ற டைம்லலாம் சொல்லாமானா தாராளமாக சொல்லலாம். பெண்கள் எல்லா நேரத்துலையும் செய்யலாமானா எல்லா நேரத்துலையும் பெண்கள் செய்யலாம். நோ ரூல்ஸும். இதுக்கு நான்வெஜ் இந்த மாதிரி நோ ரூல்ஸ்னாலே எதுவுமே வராது. அப்புறம் நான் வந்து நான்வெஜ் செய்யலாமா, இன்றைக்கி நான் நான்வெஜ் சமைக்கலாமா, ஏன்னா நான்வெஜ் சமைக்கலாமான்லாம் கமெண்ட் கேட்டால் கண்டிப்பாக நான் பதில் போட மாட்டேன். பிகாஸ் நான் வந்து ஃப்ரம் த பிகினிங் வந்து அந்த பிற உயிர்களை கொல்லாமல் இருப்பது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் ஈவன் வந்து பார்த்தோன்னா லெதர் யூசேஜ் முதல்கொண்டு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறமும் ஒரு சில பேர் ஒருத்தரோ 2 பேரோ அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த நாளில் நான்வெஜ் சமைக்கலாமா. ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். நீங்கள் சமையுங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்மளால் சொல்ல முடியாது. காரணம் நான் அதை தவிர்ப்பது தான் நமக்கு வந்து ஜோதிட ரீதியாகவும் கர்மா ரீதியாகவும் நமக்கு வந்து பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பலமுறை சொல்லி வந்துருக்கிறேன். ஸோ நீங்கள் இதில் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நோ ரூல்ஸ் அப்படின்றது நான் திரும்பவும் சொல்கிறேன். நோ ரூல்ஸ், நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். வெண்கடுகு எடுத்து போட்டுடுறீங்க, இந்த மந்திரத்தை சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தினை நீங்கள் வந்து ஓம் பீதவர்ணாய ஸ்வர்ண பிரதேசனாய நமக மந்திரத்தினை எவ்வளோ முறை நீங்கள் உங்களுக்கு தோணும் போதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கலாமானா சொல்லிக்கலாம். கால்களில் செருப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. வெறுந்தரையில் கால் வைக்காத ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயமா செய்யுங்க. இங்கே ட்ராவல் பண்ணும்போது கூட உங்களுக்கு கார்லலாம் போகிறீங்கன்னா கீழே மேட் இருக்கும். ஸோ ப்ராப்ளம் இருக்காது. அப்படியே நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்லிப்பர்ஸ் அவுத்து விட்டுட்டு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டேஸ் இந்த இன்னைக்கு இப்போ திங்கட்கிழமை செய்கிறீங்கன்னா திங்கள் செவ்வாய் இதை பண்ணிவிட்டு புதன்கிழமை அன்றைக்கி அதை எடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல கொட்டிடுறது, அதாவது மண் தரையில் கொட்டிடுறீங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது அரசமரம் இருந்ததுன்னா அந்த அரசமரத்தை கொட்டலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்படி இல்லாத பட்சத்தில் தரையில் ஏதாவது மண் தொட்டி ஏதாவது வச்சுருக்கீங்க, ஏதாவது செடி வச்சுருக்கீங்க, எது மாதிரியாக இருந்தாலும் வெறும்னா வந்து சிமெண்ட் தரையில் கொட்டாமல் மண்ணில் கொட்டுறது வந்து நல்லது. மண்ணில் சாதாரணமாக அதை கொட்டி விட்டுடலாம். அடுத்தது திரும்ப உடனே வந்து கொட்டிட்டு நீங்கள் அகைன் அதை வாஷ் பண்ணணும்னா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப ரன்னிங் வாட்டர் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து இதே மாதிரியான ஒரு விஷயமா போடுறோம். நான் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து டைமிங் எல்லாம் வந்து கிடையாது. எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய இன்டென்ட்டு, உங்களுடைய அந்த எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது, முழு நம்பிக்கையுடனும் ஒரு இதில் ஒரு ஃபைத்தில் நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, புதன் வெள்ளி, அதாவது நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுற டே நான் வந்து புதன் வெள்ளி விட்டுட்டு எந்த டேல வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஈவன் செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை தங்கம் வாங்குறது நல்லது, அடை கடை போகாதுன்னு சொல்லியிருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தங்கமாக தான் வருமானா தங்கமாக வரலாம், நீங்களே போய் வாங்கலாம், கிஃப்டாக வரலாம், அடகு வைத்த நகையை திருப்பி எடுக்கலாம். அடகு வைக்க நகை ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க வேண்டாம் இந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது. ஸோ அடகு வைத்த நகையை நீங்கள் திருப்பி எடுத்தாலும் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே தங்கம் சேர்றது அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் இது. அதனால் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா புதன் வெள்ளி என்று ஆரம்பிக்காதீர்கள். மற்ற நாளில் எந்த நாளில் வேணாலும் ஆரம்பிக்கிறதுனால ஒரு பெனிஃபிட் தரும் அப்படின்ற மாதிரியான சொல்லியிருக்கேன். டைமிங் பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த புதனும் வெள்ளியும் நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்களா? உதாரணத்துக்கு நீங்கள் வந்து திங்கக்கிழமை ஆரம்பிச்சிட்டீங்க, புதன்கிழமை நீங்கள் சாதாரணமாக செய்ய போகிறீங்க, வெள்ளிக்கிழமை சாதாரணமாக செய்ய போகிறீங்க, தொடர்ந்து செய்ய போகிறீங்க. இது எவ்வளோ நாள் செய்யணும்னா அந்த மார்கழி மாதம் உங்களுக்கு ஃபுல்லாகவே செஞ்சுட்டு வாங்க. ஸோ இப்போ இது செய்யும் பொழுது புதன்கிழமை அன்று அந்த நாளுடைய ஓரை அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா புதன்கிழமை 1 to 2, மத்தியானம் 1 to 2, காலையில் 6 to 7, நைட் 8 to 9. சேம் திங் ஃபார் ஃப்ரைடே ஆல்சோ. மார்னிங் 6 to 7, மத்தியானம் 1 to 2, நைட் 8 to 9. இது மாதிரியான ஏதாவது ஒரு டைமில் பார்த்துக்கோங்க. கூகுள் செக் பண்ணிங்கன்னா ஃபோரா டைமிங்ஸ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். மற்ற நாள்லாம் குருஹோரையில் நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா அதற்கு பலன் வந்து இரட்டிப்பாகவும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிற மாதிரியான விஷயமாகவும் வரும். ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அப்படி ஹோரையெல்லாம் பார்த்து செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சாதாரணமாக ஆஸ் யூஷுவல் செய்யுங்க. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால் இதற்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுங்கிறது நமக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். நமச்சிவாய்.